ராமு வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட தாத்தா அப்பாவை போல அவனும் ஒரு படகோட்டி ஆயிடுறான். அதனால அவனோட தாத்தா அவனுக்கு பரிசா ஒரு அம்பு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, இது ஒரு பொக்கிஷம் மாதிரி, என்னோட தாத்தா எனக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு கொடுக்குறேன். இது உன்னோட அவசர காலத்துல உன் உயிரையே காப்பாத்தும், பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ராமு அதை வாங்கி பார்த்துட்டு, என்னது இவ்வளோ சின்ன அம்பா என் உயிரை காப்பாத்த போகுது அப்படின்னு தூக்கி போட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஞாபகமா ராமு அந்த அம்பை தாங்கிட்டே வச்சிருக்கான். அதோட உண்மையான மதிப்பு தெரியாம சின்ன சின்ன வேலைகளுக்கு பயன்படுத்திட்டு வரான். ஒரு நாள் அவன் நடுக்கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கப்போ கடற்கொள்ளையர்கள் வராங்க. அப்போ அவன் தான் கிட்ட இருக்க எல்லா ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்கள தடுக்கிறான். ஆனா முடியல. ஒரு கட்டத்துல தன்னோட உயிரை எப்படிடா காப்பாத்திக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தன்னோட தாத்தா கொடுத்த அம்பு ஞாபகத்துக்கு வருது. அப்போ அந்த அம்பை எடுத்து ஒரு திருடனை நோக்கி வீசி எறியறான். அப்போ அந்த திருடனை குத்திட்டு அந்த அம்பு திரும்ப ராமு கைக்கே வருது. அப்போதான் அவனுக்கு புரியுது அந்த அம்போட உண்மையான மதிப்பு என்னன்னு. ஒரு வழியா தன்னோட உயிரையும் தற்காத்துட்டு கரைக்கு வந்து சேர்ந்துறான் ராமு. அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. இந்த தை பொங்கலை கருப்பு கவுனி அரிசி பொங்கலோட தொடங்குங்க. அனைத்தும் சுபமாய் அமையும்.